ஹலோ! இந்த Revit tutorial நம்ம லைன் பேஸ்ட் ஃபேமிலி பத்தி பார்க்கலாம். நியூ டெம்ப்ளேட்ஸ் ஓப்பன் பண்ணலாம். அதில மெட்ரிக் ஜெனரிக் மாடல் லைன் பேஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணலாம். லைன் பேஸ்ட் ஃபேமிலியில் இன்பில்டாட்டே ஒரே ஒரு பேராமீட்டர் தான் வரும். அதான் லென்த் பேராமீட்டர். இப்போ அடிஷ்னலாக ஒரு ரெஃபரன்ஸ் லைன் கூட நான் ட்ரா பண்ணுறேன். ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி 2 ரெஃபரன்ஸ் லைனுக்கு நடுவில் வந்து டைமென்ஷன் ட்ரா பண்ணி அதுக்கு பேராமீட்டர் செட் பண்ணுறேன். இந்த பேராமீட்டருக்கு ஜஸ்ட் வித் பேராமீட்டர் நான் இங்கே நேம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் எலிவேஷன் போயிட்டு அதில் வந்து புதுசாக இன்னொரு ரெஃபரன்ஸ் லைன் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ரெஃபரன்ஸ் லெவலில் இருக்கிற ரெஃபரன்ஸ் பிளேனுக்கும் நம்ம புதுசாக ட்ராப் பண்ண ரெஃபரன்ஸ் லைனுக்கும் டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி டைமென்ஷன் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கு புதுசாக ஒரு பேராமீட்டர் அசைன் பண்ணலாம். இந்த பேராமீட்டருக்கு நான் வந்து ஹைட்டுன்னு நேம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லெவல் போயிட்டு கிரியேட்டில் போய் எக்ஸ்ட்ரூஷன் ஓப்பன் பண்ணலாம். ரெஃபரன்ஸ் லைன்ஸோட கார்னர்ஸ் சேம் பண்ணி 2 பாக்ஸ் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா அதோட டைமென்ஷன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அலைன் டூல் யூஸ் பண்ணி கன்ஸ்டன்ஸை லாக் பண்ணலாம். நம்ம ட்ரா பண்ண பாக்ஸஸோட ஃபேஸ் அண்ட் அதுக்கு பேரலாக இருக்கிற ரெஃபரன்ஸ் லைனோட அலைன் பண்ணி கன்ஸ்டன்ட்டை லாக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ண பாக்ஸஸுமே கன்ஸ்டன்ட்ஸ் லாக் பண்ணுறேன். இதோட டைமென்ஷன்ஸ் வந்து இனி சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூ போயிட்டு நம்ம ட்ரா பண்ண பாக்ஸஸோட டாப் வியூவை நம்ம ஆல்ரெடி ஹைட் பேராமீட்டர் செட் பண்ண ரெஃபரன்ஸ் லைனையுமே அலைன் பண்ணிடலாம். அலைன் பண்ணிவிட்டு அதுக்குமே கன்ஸ்டன்ட்ஸ் லாக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 3D வியூ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் போய் எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்துட்டு பிக்கப் லைன் கொடுத்து நம்ம ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் லைன் கூட லாக் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சர்ஃபேஸை செலக்ட் பண்ணலாம். இப்போ அதில் அகெயின் கொஞ்சம் பாக்ஸஸ் ட்ரா பண்ணலாம். இப்போ அலைன் டூல் யூஸ் பண்ணி நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண எக்ஸ்ட்ரூஷன் அண்டு இன்னொரு சைடில் இருக்கிற சர்ஃபேஸையுமே அலைன் பண்ணி லாக் பண்ணிடலாம். இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண எக்ஸ்ட்ரூஷன்ஸை ரெஃபரன்ஸ் லெவலில் இருக்கிற ரெஃபரன்ஸ் லைன்ஸ் கூடயும் அலைன் பண்ணி கன்ஸ்டன்ட் லாக் பண்ணிடலாம். இப்போ வித் பேராமீட்டரோட வித்தை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம க்ரியேட் பண்ண மாடலோட வித் கரெக்டாக சேஞ்ச் ஆகுது. கடைசி இருக்கிறது மெட்டீரியல் பேராமீட்டர் மட்டும் தான். இதையும் கூட அசைன் பண்ணிடலாம். மெட்டீரியல்ஸ் கிட்டே இருக்கிற அந்த குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணலாம். அதுக்குள்ளே க்ரியேட் நியூ பேராமீட்டர் கொடுத்துட்டு நேமில் போய் புது பேராமீட்டரோட நேமை டைப் பண்ணலாம். நான் இப்போ வுட்டுன்னு ஒரு பேராமீட்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளாடி ஃபேமிலியை லோட் பண்ணிடலாம். லோட் பண்ணதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு சர்ஃபேஸில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும். லைன் பேஸ்ட் ஃபேமிலியை பொறுத்தவரை ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் ஒரு எண்ட் பாயிண்ட் கண்டிப்பாக அசைன் பண்ணணும். லைன் பேஸ்ட் ஃபேமிலியை பொறுத்தவரை இந்த மாதிரி ரூமில் இருக்கிற ஷெல்ஃப்ஸ் ஆர் வார்ட்ரோப்ஸ், அதுக்கப்புறமா கிச்சன் கபோர்ட்ஸ், அதுக்கப்புறமா கிச்சன் டேபிள் டாப், குக் டாப், இந்த மாதிரிப்பட்ட எலமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரீசெட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களால் இதை மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதோட எடிட் டைப் உள்ளாடி போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் பேராமீட்டர் இருக்குது. இதில் போய் உங்களுக்கு பிடிச்ச மெட்டீரியலாக எடுத்து அசைன் பண்ணிக்கலாம். நான் இந்த இப்போ ஜஸ்ட் ஒரு வுட் மெட்டீரியலை செலக்ட் பண்ணி அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஹைட் பேராமீட்டர் அண்ட் விட் பேராமீட்டர். இதோட டைமென்ஷனும் வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். லைன் பேஸ்ட் ஃபேமிலியை பொறுத்தவரை
இம்பார்ட்டன்ட் பேராமீட்டரு ஃபஸ்ட் அந்த லென்த் பேராமீட்டர் மட்டும்தான். ஸோ அதில் இருக்கிற அந்த ரெஃபரன்ஸ் பிளேன் கூட நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணிட்டா போதும், எல்லாமே கரெக்டாக அசைன் ஆகிரும். ஸோ லைன் பேஸ்ட் ஃபேமிலி டுட்டோரியல் அவ்வளோதான். ஃபர்தராக நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நம்ம ஜென்ரிக் மாடல் பேஸ்ட் ஃபேமிலியை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த டுட்டோரியல். அண்ட் ரெவிட் ஈஸியாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்டு கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.